Hi, this is Madhu from BOP channel. ஸோ இந்த வீடியோ எதுக்கான பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனுக்கு இப்போ நியூவாக வந்து ஃபைனல் இயர் கேண்டிடேட்ஸ் அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வித்தவுட் என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட்ல உள்ளவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க பார் கவுன்சில்ல இருந்து. ஸோ அவங்களா ஏஏபி எக்ஸாமினேஷன் எழுதலாம் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் உள்ள லிங்க்ல போயிட்டு உள்ள பார்த்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெக்கார்டிங் தி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃபார் ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் 19 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ டவுன்லோட் கொடுத்து உள்ள பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ யாரெல்லாம் வந்து என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து இல்லாம இருக்கீங்களோ அதே மாதிரி ஃபைனல் செமஸ்டர் நீங்க ஃபைனல் இயர்ல ஃபைனல் செமஸ்டர்ல 3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் எல்எல்பி டிகிரி கோர்ஸ்ல ப்ரீவியஸ்ல உள்ள செமஸ்டர்ஸ்ல எந்த ஒரு அரியருமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரிஜிஸ்டரிங் தி ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் 19 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து யார் யாருக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே வந்து சேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பேசிக்கா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் 19ங்கிற லிங்க்ல போயிட்டு நீங்க நார்மலா எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்றது வந்து சேம் தான் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்து பெருசா எந்த டீடைல்ஸும் கேட்டிருக்க மாட்டாங்க. உங்களோட பேர் என்ன, உங்களோட நேமு, உங்களோட இமெயில் அட்ரஸ், அதே மாதிரி உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து வெரிஃபை பண்றதுக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நீங்க ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்றது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும், ரொம்ப பெரியசானா இருக்காது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த பாயிண்ட் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து யாரெல்லாம் வந்து இந்த ஏஐபி எக்ஸாமினேஷன் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் இயர் கேண்டிடேட்ஸ்ல யார் அப்ளை பண்ணலாம், வித்தவுட் என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட்ல உள்ளவங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நோட்டிஃபிகேஷன் வீடியோ ஃபார் ஃபைனல் இயர் கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ அதுல வந்து நான் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ அதே மாதிரி ஷார்ட்டா வந்து இந்த வீடியோலயுமே நான் சொல்லிடுறேன். நீங்க ஃபைனல் இயர்ல ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா, வித்தவுட் அரியரா இருக்கீங்க ப்ரீவியஸ் செமஸ்டர்லாம், நீங்க வந்து ஏபி எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்க ஃபைனல் செமஸ்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்க ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு முன்னாடி எந்த ஒரு செமஸ்டர்லயுமே நான் அரியர் வைக்கல அப்படின்னாலுமே நீங்க ஏபி எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்க லா கிராஜுவேட் ஆயிட்டு இன்னுமே என்ரோல்மெண்ட் வந்து பண்ணாம இருக்கீங்க எந்த ஒரு ஸ்டேட் பார் கவுன்சில்லுமே அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்க லா கிராஜுவேட் ஆயிட்டு வேற ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால வந்து உங்களோட என்ரோல்மெண்ட் வந்து பண்ண முடியாம இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஏஐபி எக்ஸாமினேஷன் வந்து ஒரு சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்க ஏஐபி எக்ஸாமினேஷன் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து உள்ள 6 மந்த்துக்குள்ள நீங்க வந்து என்ரோல்மெண்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வந்து நீங்க எலிஜிபிள் ஆயிட்டு நீங்க வந்து 6 மந்த்துக்குள்ள என்ரோல்மெண்ட் பண்ணல அப்படின்னா மறுபடியும் நீங்க ரீஅப்பியர் ஆயிட்டு ஏஐபி எக்ஸாமினேஷன் வந்து கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ரோல்மெண்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த 4 பாயிண்ட்ஸையும் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க வந்து ஏஐபி எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் கீழே இந்த கேட்டகரி கீழே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஸோ இந்த 4 ஆப்ஷனுக்குள்ள நீங்க கண்டிப்பா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து எஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வந்து நீங்க ஃபைனல் இயர் கேண்டிடேட்ஸ்க்கு நியூவா ஒரு அப்ளிகேஷன் வந்து லிங்க் வந்து கண்டிப்பா வரலாம், இல்லைன்னா பழைய லிங்க்லயே வந்து ஏதாவது சேஞ்சஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அதை வந்து நீங்க அப்கமிங் வீடியோஸ்ல அந்த டீடைல்ஸ் தெரிஞ்சுன்னா நான் கண்டிப்பா வந்து போடுறேன். ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து எஸ்ங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஆல்ரெடி என்ரோல் பண்ணிட்டீங்க, உங்களோட என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வந்து அந்த பழைய லிங்க்லயே வந்து ஏதாவது இந்த மாதிரி எஸ் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து அவங்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ அதுக்காண்டி தான் இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 4 கேட்டகரியில இருக்கீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷனும், அதே மாதிரி ஆல்ரெடி நீங்க என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க, எம்எஸ் நம்பர் வச்சிருக்கீங்க அப்படின்னா நோங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அண்டர்டேக்கிங் சமிஷன் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் வந்து அண்டர்டேக்கிங் சமிஷன் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கறத வந்து கீழே சொல்லியிருக்காங்க. நீங்க நீங்க லா கிராஜுவேட் ஆயிட்டு இன்னுமே வந்து என்ரோல்மெண்ட் பண்ணாம இருக்கீங்க ஸ்டேட் பார் கவுன்சில்ல, அதே மாதிரி நீங்க ஃபைனல் செமஸ்டரா வந்து 3 இயர்ஸ் எல்எல்பி ஆர் 5 இயர்ஸ் எல்எல்பி வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ப்ரீவியஸா வந்து எந்த ஒரு ப்ரீவியஸான உள்ள செமஸ்டர்ஸ்ல எந்த ஒரு அரியருமே இல்லாம இருக்கீங்க. அதே மாதிரி லா கிராஜுவேட் ஆயிட்டு வேற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா இன்னுமே என்ரோல் பண்ணல. அவங்களுமே வந்து ஏஐபி எக்ஸாமினேஷன் வந்து எழுதலாம். அந்த கேண்டிடேட்ஸுமே எழுதலாம். அண்டர்டேக்கிங் சப்மிட் பண்றது மூலமா அவங்களுக்கு ஏஐபி எக்ஸாமினேஷன் வந்து எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க போயிட்டு ஏஐபி வெப்சைட்ல போயிட்டு அண்டர்டேக்கிங்கிற ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அண்டர்டேக்கிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு ஸோ அதோட சைன் டாக்குமெண்ட்டை வந்து நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே ஒரு நோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி என்ரோல் பண்ணிட்டீங்க, என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட்டை வந்து நீங்க அப்லோட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அண்டர்டேக்கிங் வந்து யாருக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட் இல்லையோ அவங்களுக்கும், அதே மாதிரி ஃபைனல் செமஸ்டரா 3 இயர்ஸ் எல்எல்பி 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் எல்எல்பி டிகிரி வந்து படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அண்டர்டேக்கிங். அதர்வைஸ் வந்து நீங்க என்ரோல் பண்ணிட்டு நீங்க என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட் கண்டிப்பா வந்து அப்லோட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க இன்கேஸ் வந்து நீங்க என்ரோல்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, பட் வந்து இன்னுமே என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட் ஜென்ரேட் ஆகல அப்படின்னா நீங்க ஏஐபி எக்ஸாமினேஷன் வந்து க்ளோசிங் டேட் இருக்குல்ல, அது முன்னாடி ஒரு 1 வீக் வர வெயிட் பண்ணுங்க. என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா உங்களோட வெப்சைட்ல உங்களோட பேஜ்ல வந்து ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணிட்டு உடனே வந்து பார் எக்ஸாமுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிடலாம். ஸோ அதனால வந்து க்ளோசிங் டேட் வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ரோல்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா க்ளோசிங் டேட் வர கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு க்ளோசிங் டேட் நெருங்குற வாக்குல நீங்க வந்து உடனே வந்து அப்ளை பண்ணுங்க. இன்கேஸ் வந்து என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா. ஸோ கிட்ட வரும்போதும் இன்னும் நீங்க என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட் வந்து அப்லோட் ஆகல அப்படின்னா நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க சொல்லிக்கல எலிஜிபிள் கேட்டகரியில எஸ்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. இந்த அண்டர்டேக்கிங் வச்சு அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு உங்களோட என்ரோல்மெண்ட் சர்டிபிகேட் ஜென்ரேட் ஆகும் வரை கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு க்ளோசிங் டேட்குள்ள நீங்க வந்து ஏஐபி எக்ஸாமினேஷன் வந்து அப்ளை பண்ணிருங்க. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் சப்மிஷன் வந்து நான் ஆல்ரெடி சொன்னதான். ஃபைனல் செமஸ்டர் கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து 1 to 5 செமஸ்டர் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி 5 இயர்ஸ் எல்எல்பியா இருக்கீங்கன்னா 1 to 9 செமஸ்டர் மார்க்ஸை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து செல்ஃப் அட்டாஸ்டட் வந்து நீங்க அட்டாச் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும், போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லா டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஆனா இன்னுமே வந்து உங்க கையில வந்து என்ரோல்மெண்ட்டுக்கு இன்னும் நீங்க போகாம இருக்கீங்க, ஆனா லா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் செமஸ்டர் வர கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா வித்தவுட் அரியர்ல இருக்கேன் அப்படின்னா அவங்களுமே ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் வந்து எழுதலாம். அவங்க வந்து செமஸ்டர் 3 இயர்ஸ் எல்எல்பினா செமஸ்டர் 1 to 6 வரையும், 5 இயர்ஸ் எல்எல்பி அப்படின்னா செமஸ்டர் 1 to 10 வரை நீங்க வந்து உங்களோட மார்க் ஷீட் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்டோட நீங்க அப்லோட் பண்ணணும் ஸ்கேன் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணி தான் வந்து இருக்கணும். அப்லோட் பண்றது வந்து அதே மாதிரி உங்களோட அண்டர்டேக்கிங் ஃபார்மே வந்து அப்லோட் பண்ணணும் ப்ராப்பரா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது வந்து ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடா ஏதாவது ஃபர்தரா ஏதாவது வந்து கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏஐபி ஹெல்ப் டிஸ்க் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐபி வெப்சைட்ல இருக்கு. ஸோ அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டீடைல்ஸை வந்து கேட்டுக்கோங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ இதான் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து எலிஜிபிள், அதே மாதிரி யாரெல்லாம் வந்து அண்டர்டேக்கிங் சப்மிஷன் வந்து பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபைனல் இயர் கேண்டிடேட்ஸ் அண்ட்
கேண்டிடேட்ஸ் வித்தவுட் என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட் உண்டான இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதான் வந்து பார் கவுன்சில் இருந்து சொல்லப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ உங்களுக்கு ஏஐபி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல ஏஐபி அப்படிங்கிற பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல எல்லா டீட்டெயிலான வீடியோவும் வந்து நம்ம சேனல்ல இருக்கு. ஆல்ரெடி நீங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்க அப்ளை பண்ணி கிளியர் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.